எனக்கு ஒரு ஒன் பாட் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். சன்னா பிரியாணி. இது நார்மல் நம்ம வீட்டில் சாப்பிட்ற அரிசியில தாங்க பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கை நிறைய புதினா சேர்த்து வதக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி வச்சுங்க. மஞ்சள் பொடி, கரம் மசாலா, பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டக்கடலையே இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் 2 கப் தண்ணி சேர்த்து 3 விசிலுக்கு பிரஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை ஒரு 70% நல்லாவே வெந்துருங்க. இப்போ நான் ஊற வச்ச ரைஸை இதோட சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு பத்தலனா உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியா கொத்தமல்லியை மேல தூவிட்டு 3 விசில் பிரஷர் குக் பண்ணி எடுத்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. ஜீரக சம்பா ரைஸ்ல மீல் மேக்கர் புலாவ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மீல் மேக்கரை சுடுதண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸை 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார்ல பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து நர அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஊறி வந்த மீல் மேக்கரை நல்லா ஃபுல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு குக்கர்ல ஆயில், நெய் சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோடவே இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழம், நமக்கு பிடிச்ச காய்கறி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மீல் மேக்கரையும் சேர்த்து உப்பு, மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு மல்லித்தலை, புதினா தலை சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணி இல்லாம வடிச்சிட்டு சேர்த்து தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.